எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஹிஸ்ட்ரியில் வரலாறில் ஆரம்ப காலத்தில் தமிழர்கள் செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழர்கள் செய்த புரட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பார்க்குறோம்னா பாளையக்காரர்கள் புரட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்? ஏன் புரட்சி ஏற்பட்டது, எதற்காக புரட்சி ஏற்பட்டது, அதுக்கான காரணங்கள் யார் யார், ஓகேவா, முதல்ல புரட்சி செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு புரளிதேவரை பற்றி, வேலுநாச்சியார்களை பற்றி, ஓகேவா, அப்புறம் குயிலி அவர்களை பற்றி சொல்லிட்டு அதை பற்றிலாம் பார்த்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. சரியா? பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். காரணங்கள் என்ன, ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும். சரியா? பேக்ரவுண்ட் என்ன, இந்த போர் நடக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்றத விளக்கியிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும். சரியா? இதில் நம்ம பார்ட் 2, இதில் நம்ம யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா கட்டபொம்மன் அவர்களை பற்றி, கான்சிக்வெண்ட்டாக யாரெல்லாம் மருது சகோதரர் இவங்களை பற்றிலாம் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே. த ஃபேமஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன். புலிதேவருக்கு அப்புறம் ஃபேமஸாக பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் இவரும் ரிவோல்ட் பண்ணியிருப்பார். ரிவோல்ட் பண்ண காலகட்டத்தில் என்னெல்லாம் இவருக்கு எதிர்ப்பு வந்தது, இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்துறோம். சரியா? இவர் ஃபஸ்ட்டு எப்போ ஆட்சி புரிய ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அவருடைய ஃபாதர், ஓகே, தனது தந்தையான ஜெகவீர சுந்தர பாண்டியன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். அவர் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் ஜெகவீர சுந்தர ஜெகவீர கட்டபொம்மன் புலிதேவர் காலகட்டத்தில் இருந்திருப்பார். அவருக்கு அப்புறம் தான் யார் வருவா அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். சரியா? வீரபாண்டிய கட்டபொம்மன் முதல்ல பிரிட்டிஷ்கருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவரை ஓகே அமைதியை விரும்புகிறவர் யாரை, ஓகேவா, வீரபாண்டிய கட்டபொம்மனை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அமைதியை விரும்புவர் கிடையாது. எப்போ எந்த இடத்துல போர் செய்யணுமோ போர் செஞ்சிருப்பார். அப்படியே கான்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். எனினும் கட்டபொம்மன் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதலை ஏற்படுத்தியன. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சனும் என்ன சொல்லிடுறாங்க, ஓகே, அமைதியை விரும்புகிறவர் சொல்லிடுறாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த பேர் நிலைக்கல. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் துரை என்றவர் கலெக்டராக அப்பாயிண்ட் ஆகிறாரு ராமநாதபுரத்தில். சரியா? ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டியை கேட்பார். யாருக்கிட்ட அப்படின்னு இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது. டாக்ஸை கேட்பார், வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட கேட்பார். அப்போ அவர் எத்தனை பகோடாஸ் அரியர் வச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3310 பகோடாஸ். பகோடான் என்பது ஒரு கோல்டு காயின். சரியா? இது காலங்காலமாக பின்பற்றிட்டு சோழ காலகட்டத்தில் இந்த பக்கோடாஸ் என்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதை வரலாறு பார்க்குறப்ப டீட்டெயிலாக பார்ப்போம் அதை பற்றி. சரியா? அது பிரிட்டிஷர்ஸும் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணணும். யார்கிட்ட இருந்து? அரியராக கட்டபொம்மன் கிட்ட கலெக்ட் பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் முரட்டு பிடிப்பார். கொஞ்சம் அப்புறம் தரேன் இப்புறம் தரேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முரட்டு பிடிப்பார். கட்டபொம்மன், அதாவது சாரி, ஜாக்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் துரைன்னு ஒரு படம்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஜாக்சன் துரைன்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் போகலாம், போரை தொடுக்கலாம் அவர் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மேலேனா? கட்டபொம்மன் மேலே. ஆனால் மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணாம் அப்படின்னு சொல்லிடும். சரியா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஜாக்சனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் ட்ரை பண்ணுவார். அப்போ ஹி ஆர்டர்டு கட்டபொம்மன் டு மீட் ஹிம் இன் தி ராமநாதபுரம். ஸோ அதனால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் ஆர்டர் போடுவார். என்ன பண்ணுவாருன்னா, அலக்கழிப்பார். இங்கே வா அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறுப்பேற்றுவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் கட்டபொம்மனை வெறுப்பேற்றுவார். ஃபஸ்ட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் வான்னு சொல்லுவார், குற்றாலத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, கட்டபொம்மன் ஜாக்சனை மீட் பண்ண முடியாமல் போகிறதும். கடைசியில் எந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்சன் 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். கட்டபொம்மனும் அப்புறம் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் அவருடைய மினிஸ்டராக இருப்பார். ஓகேவா? சிவசுப்பிரமணிய பிள்ளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் போகிறாங்க ஜாக்சனை மீட் பண்ண. அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, சின்ன கைகலப்பாயிடும். ஜாக்சனோட பேசுகிறப்போ எதிர்த்து பேசுவார் ஜாக்சன் அவர்கள். அதான் ஃபேமஸ் டைலாக், எதற்கு கேட்கிறாய் வரி. ஓகே, சிவாஜி அவர்கள் பேசுவார் இல்லையா, யாரிடம் கேட்கிறாய் வரி. அந்த கான்செப்டே அந்த சண்டைகள்லாம் நடக்குது. அந்த டைலாக் எனக்கு ஃபுல்லாக தெரியாது, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எதற்கு கேட்கிறாய் வரை, யாரிடம் கேட்கிறாய் வரை, நீ வயலுக்கு வந்தாயா அப்படின்ற ஒரு டைலாக் நான் பார்த்துருப்பேன்ல, அதை தான் அங்கே பேசியிருப்பாரு. பிரச்சனையை நடக்கும். சிவசுப்பிரமணியரும் கட்டபொம்மனையும் அரெஸ்ட் பண்ண போவாங்க. அந்த கைகலப்பில் ஒருத்தர் இறந்து கூட போயிருப்பார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த முதலில் லெப்டினன்ட் கிளர்க் என்றவர் என்ன பண்ணுறாரு, இறந்து போகிறாரு. ஆனால் கட்டபொம்மனுடைய சகோதரனான ஊமதுரை யாரை காப்பாற்றிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்களோட கட்டபொம்மனை காப்பாற்றிடுவார். ஆனால் யார் மாட்டிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியம் அவர்கள் மாட்டிப்பார். சரியா? ஸோ இந்த கைகலப்பில் ஜாக்சனுக்கும் கட்டபொம்மனுக்கும் நடந்த பிரச்சனையில் யார் மாட்டிக்கிறார்? சிவசுப்பிரமணியம் மாட்டிக்கிறாரு. கட்டபொம்மன் எஸ்கேப் ஆயிடுறாரு. யாரோட உதவியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமதுரையோட உதவியால் எஸ்கேப் ஆயிடுறாரு. இதை ஜாக்சன் கட்டபொம்மன் முறையிடுறாரு. மெட்ராஸ் கவுன்சிலில் போய் முறையிடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ் குழுக்கு என்ன பண்ணுறாரு, முறையிடுறாரு. மெட்ராஸ் கவுன்சில் விசாரணை செய்கிறாங்க. அக்குழு யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம்
வில்லியம் ப்ரௌன், வில்லியம் மாரம், ஜான் காசா மேஜர் அப்படின்றவங்க 3 பேர் இருக்கிறாங்க. சரியா? இவங்க 3 பேர் வந்து விசாரணை செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் கிளைவ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, கவர்னராக இருக்கிறாரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, இதற்கிடையே சிவசுப்பிரமணியரை சிறையிலிருந்து விடுவிச்சிடுறாரு. கலெக்டர் ஜாக்சனை பணியிலிருந்து இடைநீக்கமும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஆளுநர் ஓகேவா எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிட்டுறாரு. அப்போ அந்த கவுன்சில் வந்து யாருக்கு ஆதரவாக போயிடுது, கட்டபொம்மனுக்கு ஆதரவாக போயிடுது. ஃபைனலில் 2 சிவசுப்பிரமணியம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அவர் மேலே எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யாரை, ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸ் என்ன பண்ணுறாங்க, அவர்லேருந்து டிஸ்மிஸும் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிவு செஞ்சுட்டு ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டுறாரு. அவரது இடத்துல யாரை ஆட்சியாளராக கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஆர். ஓகே, எஸ்ஆர் லூஷிங்டன் என்பவர் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கப்படுறாரு. ஓகே, அப்போ கட்டபொம்மன் வந்து 3310 பகோடா பேலன்ஸ் வச்சுருப்பாரா, அதில் வந்து எவ்வளோ, ஆமாம் 3310 பேலன்ஸ் வச்சுருப்பாரு. அதில் வந்து 1800 இதிலேருந்து இவ்வளோ மீதம் போக இவ்வளோ தான் வந்து பேலன்ஸாக வச்சுருப்பாரு. ஃபஸ்ட்டு இவ்வளோ அரியர் வச்சுருந்தாரு, இப்போ கடைசி எவ்வளோ வச்சுருக்காரு, இவ்வளோ அரியர் மட்டும் தான் வச்சுருந்து நல்ல பிள்ளையாக இருக்கிறார். ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டு ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மெட்ராஸ் கவுன்சிலில் எல்லாத்தையும் கட்டிடுறாரு. ஏன்னா ஒரு மேஜராக இருந்த அரியரை வந்து குறைச்சிடுறாரு. மீதம் எவ்வளோ வச்சுருக்காரு, 1080 பக்கோடாக்கள் மட்டுமே என்ன பண்ண நிலுவையில் வைத்து கொண்டு இருக்கிறார். இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கட்டபொம்மன் அவர் வந்து என்னன்னா தைரியசாலின்றதுனால அதுக்குலாம் அணி படையலை, நீ நல்லவன் சொல்கிறதுனால நான் உனக்கு அடிப்படைஞ்சு போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமைப்பில் இணைகிறாரு. யார் வந்து அதை ரெடி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள். ஓகேவா? சிவகங்கையில் மருது பாண்டிய சிவகங்கை ஃபார்ம்டு தி தென்னிந்திய கூட்டமைப்பு 1799 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியர் கேட்டிருக்காங்க. 1799 தென்னிந்திய கூட்டமைப்பு யார் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது பாண்டியர் ரெடி பண்ணுறாரு. ஓகேவா? அதுக்கு யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸுங்க. சரி, அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர். அவர் ஓகே, ஆனைமலை ஹில்ஸில் வந்து ஒரு சில ட்ரைபல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய போராடி இருப்பார். மக்கள் சப்போர்ட் அவர் நிறைய இருந்துச்சு. அவர் வந்து லோக்கல் கிங்குன்னு அழைக்கப்பட்டார் அவர். ஸோ அது வந்து நிறைய வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணியிருப்பார். யாருன்னா கோபால நாயக்கர். ஓகேவா? யாதுல் நாயக்கர் இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? யாதுல் நாயக் ஆஃப் ஆனைமலை இவங்களாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது தலைவரை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது பாண்டியர் தான். மருது பாண்டியர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தலைவராக இருப்பார். ஸோ இதுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த கூட்டணியில் இணைய ஆசைப்பட்டுருவார். சரியா? ஆனால் இதை வந்து லூஷிங்டன் தடுப்பார். தம்பி அங்கே போகாதப்பா, எங்களுக்கு பிடிக்காத ஒரு கூட்டமைப்பு, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை ஜாக்சனுக்கு அப்புறமா வந்த லூஷிங்டன் அப்படின்ற ஒரு கலெக்டர் வந்து தடுப்பார். ஆனால் அவர் கேட்க மாட்டார். பாருங்கள், கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார். கட்டபொம்மன் வந்து அந்த கூட்டமைப்பில் இணைய ஆசைப்பட்டாரு. அந்த கூட்டமைப்புக்கு வலு சேர்க்க சிவகிரி பாளையக்காரரை கூப்பிடாரு. இப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சிவகிரி பாளையக்காரர் யாருடைய ஆளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தவர். ஓகேவா? அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கி படைநகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே கம்பெனியர் கருதினர். இருப்பாங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர் த எக்ஸ்பிடிஷன் ஆஃப் த கட்டபொம்மன் அஸ் அ சேலஞ்ச் டு தர் அத்தாரிட்டி. அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கி படைநகர் என்ன சொல்றாங்க, ஆங்கிலேயருக்கு ஒரு சவாலாக முடிஞ்சிருச்சு. அவர் வந்து கன்ஃபெடரசி வலு சேர்க்கறது வந்து ஆங்கிலேயருக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணு, பாஞ்சாலக்குறிச்சி, அது திருநெல்வேலி இருக்குல்ல, பாஞ்சாலக்குறிச்சியை நோக்கி நீ என்ன பண்ணு, படையெடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. ஸோ பிரச்சனை ஸ்டார்டட் ஃபார் தி யாருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு. சரியா? என்ன நடக்குது பாருங்க, லார்ட் வெல்லஸ்பின்றவர் ஆர்டர் பாருங்க இருந்து வெல்லஸ்பி பிரபு திருச்சிராப்பள்ளி இப்போ எவ்வளோ படைகளை கூட்டு போய் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவிட்டார். எதுக்கு அப்படின்னா, அந்த தென்னிந்திய கூட்டமைப்பை தடுக்கணும். யார் தலைமையில் நடக்குது, மருது சகோதரர் தலைமையில் நடக்குது. சரியா? படைகளுக்கு மேஜர் பேனர்மேன் தான், இது ரொம்ப கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்கேன். மேஜர் பேனர்மேன் தலைமை வகிக்கிறாரு. திருவாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ்க்கு படைகளோடு இணைந்தார். ஃபர்ஸ்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு புலிதேவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ அதுக்கப்புறமா அவங்களுடைய விசுவாசத்தை ஆங்கிலேயர்கள் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பேனர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமலிங்கனார் அப்படின்றவர் ஒருத்தர் அனுப்புறாரு. ஓகே, ராமலிங்கரை வந்து தூது அனுப்புறாரு. இந்தமாரி பிரிட்டிஷ் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு என்ன பண்ணு, நீ வந்து சொல்லிடுப்பா, இந்தமாரி போராட்டம் பண்ணாத, உங்களை ஒடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூது கொடு அப்படின்னு சொல்லி ராமலிங்கனார் சொல்லுவார். அதை வந்து கேட்பாரா நம்ம வீரபாண்டியன், அவர் தான் வீரசாலியாச்சே, என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற மாரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்து மறுக்கிறாரு. ஓகேவா? என்ன பண்ணுறாரு, அந்த ரகசியங்களை, ஒரு சில ரகசியங்களை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ராமலிங்கனார் கேட்டுக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, கடைசியில் வீரபாண்டியனை மறுக்கிறதையும் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, யாருக்கிட்ட, பேனர்மேன்கிட்ட
சொல்லிடுறாரு. பாருங்க, அந்த ராமலிங்கனார் பண்ண வேலைய பாருங்களேன். ஓகேவா? அவ்ளோ கஷ்டப்பட்டு கூட்டமைப்பு நிறுவுறாங்க. அது ஒன்று சேர்ந்து போராடாம, இந்த மாரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஓகேவா? அதாவது அந்த ஸ்பையா போய் ஸ்பையா இருக்கிறது பிரிட்டிஷ்க்கு, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றது, காசுக்காக பிரிட்டிஷ்க்கு அடிமையா இருக்கிறது, இந்த மாரி காரணங்களால தான் நம்ம வந்து ஒரு ஒரு போராட்டம் பண்ணாலும் அது வந்து வெற்றியில போய் முடியாத காரணங்களா இது இருக்குது. சரியா? அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு யாருடைய அறிக்கை? ராமலிங்கனார் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல மாரி போய் என்ன பண்றாரு? போய் பிரிட்டிஷ் கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிரா பேனர்மேன் வந்து தாக்குதல போட்டுறாரு. அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? அந்த சீக்ரெட்ஸ் கிடைச்சது. எங்கெல்லாம் இருக்கிறாரு? என்னெல்லாம் பண்ண போறாங்க? தென்னிந்திய கூட்டமைப்போட சீக்ரெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப பாருங்க, கல்லர்பட்டியில யாருக்கு யாருக்கும் பிரச்சனை நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கும் சிவசுப்பிரமணியருக்கும். சிவசுப்பிரமணியன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, து கைது செய்யப்படுறாரு. ஓகே. தென் என்ன நடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டார்கெட் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். அதனால என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவர தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர். ஏட்டைபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் ஓகேவா, துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். யார் பாருங்க, இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து இவங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஏட்டைபுர அரசரும், புதுக்கோட்டை அரசரும். யார் ஃபைனலி வந்து என்ன பண்றாங்க? சிவசுப்பிரமணியரையும் கட்டபொம்மனையும் பிடிச்சிடுறாங்க. சிவசுப்பிரமணியத்தை எங்க போட்டுறாங்க? நாகலாபுரத்தில். ஓகேங்க. நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறாரு. செப்டம்பர் 13, 1799 தூக்கிலிடப்படுறாரு. அடுத்த மாதமே, அதாவது 16 அக்டோபர் மாதம் ஓகேவா, எங்க தூக்கிலிடப்படுறாரு? ஓகேவா, காயத்தார்ல தூக்கிலிடப்படுறாரு. புளிய மரத்தில் சக பாளையர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்தார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 அக்டோபர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து லைன் பை லைன் கேட்பாங்க. சரியா? இதனால யாருடைய ஆட்சி முடிவுக்கு வருது? பாளையக்காரர் ஆட்சி பாஞ்சாலக்குறிச்சியில கட்டபொம்மன் செத்ததுக்கு அப்புறம் முடிவுக்கு வந்தது. ஸோ த பிரேவ் மேன் ஓகேவா, அவர் நல்லவன் சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு அடிமையா இருந்துட்டு போயிருக்கலாம் ஆங்கிலேயர்களுக்கு. ஆனால் அவர் பண்ணல. ஓகேவா, அவர் என்ன பண்ணாரு? கான்ஃபரன்ஸ்ல இணைய ட்ரை பண்ணாரு. ஓகே, பிரச்சனை வந்தாலும் காட்டி கொடுத்தாலும் சரி, நீ வந்து தைரியமா என்ன பண்ற, தூக்கில் எடுங்கன்னு சொல்லி ஒரு வீர மரணத்தை அடைந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் அவர்கள். சரியா? ஓகே. அடுத்தது யாரு? அடுத்தது த ஃபேமஸ் மருது சகோதரர்கள். ஓகே, இவங்க வந்து ஆரம்ப காலத்திலேயே யாருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார்கள் சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்டான முத்து வடுகனாருக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ராணி வேலு நாச்சியாரை குயினா ஆக்குறதுக்கு முக்கிய காரணமா இருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா பாஞ்சாலக்குறிச்சியில ஓகே, சவுத் இந்தியன் கான்ஃபெடரசியில முக்கிய தலைமை வகித்திருப்பாங்க இவங்க 2 பேரும். அதுக்கு சப்போர்ட்டா வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலக்குறிச்சியை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு முக்கிய புள்ளியா இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மருதும் பெரிய மருது அவர்களும். சரியா? ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க? ஓகேவா, 1799 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் ரிவோல்ட்னு ஆங்கிலேயர்கள் கூறப்படுது. 1799க்கு அப்புறம். இதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தை 2ஆம் பாளையக்காரர்கள் புரட்சி, மருது சகோதரர்கள் தலைமையில வந்தது தான் 2ஆம் பாளையக்காரர்களின் புரட்சி. அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு தான் என்ன சொல்றது, அடிப்படையா விளங்குச்சு இந்த இந்த புரட்சிக்கு, 2ஆம் பாளையக்காரர் புரட்சி வர்றதுக்கு. அது யாரு காரணமாக இருக்காங்கன்னா, இவங்க 2 பேர் தான் காரணம். சின்ன மருது, பெரிய மருது. ஓகே, இவங்களை பத்தி பார்ப்போம். பெரிய மருது ஆர் வெள்ளை மருது இஸ் யங்கர் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, முத்து வடுகநாதர் கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? காளையர் போர்ல முத்து வடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் வேலு நாச்சியார் வந்து அரசுரிமை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடுபட்டன. பாருங்க, ரிஸ்டோரிங் த த்ரோன் டு தி வேலு நாச்சியார் ஹெல்ப்டு. ஓகே. தென் என்ன பண்ணாங்க? கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் ஊமதுரையோட சேர்ந்து, ஊமதுரை பிரதர் யாரு? கட்டபொம்மனோட பிரதர் யாரு? ஊமதுரை. அவரோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? மருது பிரதர் வந்து போராடுவாங்க. என்ன போராடுவாங்க? எப்படி போராடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவாபுடைய ஓகேவா கிரானரிஸை சூறையாடுறது, திருடுன்னு சொல்லக்கூடிய எடுத்துக்கிறது. ஓகே, அப்புறம் வந்து என்ன பண்றது? டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கம்பெனி ட்ரூப்ஸ். இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அச்சுறுத்தலா யார் இருக்கிறாங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா, அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடித்ததோடு ஓகேவா, கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தின. ஸோ ரொம்ப அச்சுறுத்தலா மருது சகோதரர்களும் ஊமதுரையிலும் இருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மருது சகோதரர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டமைப்பை உருவாக்கலாம். ஓகேவா, அந்த கூட்டமைப்பை, அந்த கான்ஃபெடரசி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பா வந்து வடிவமைக்கப்படுது. யார் தலைமையில் அப்படின்னா, மருது சகோதரர் தலைமையில். அப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் ஆகுது. பாருங்க, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா, ஆங்கிலேயரை ரெஃபர் பண்றது. பாளையக்கார
பாளையக்காரர்கள் தமிழ்ல, போலிகாஸ்ன்னு சொல்றது ஆங்கிலேயர்கள் தான் சொல்றது. ஓகேவா? பாருங்க கூட்டமைப்பு எப்படி நிர்ணயிக்கும். சிவகங்கையில யாரு? பாண்டியர், மருது சகோதரர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து திண்டுக்கல்ல யார் இருக்காங்கன்னா கோபால நாயக்கு, மலபார்ல யார் இருக்காங்கன்னா கேரளவர்மா, மைசூர்ல யார் இருக்காங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கு, துண்டாஜிவாக்கம் இருக்கிறாங்க மைசூர்ல. சரியா? கிருஷ்ணப்ப நாயக்கும் துண்டாஜிவாக்கம் இருக்கிறாங்க. இவங்க 4 கூட்டமைப்பா இணையிறாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு இடத்துல புரட்சி செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க? ஒடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எப்படிலாம் ஒடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க? ஒரு 2வது பெரிய கிளர்ச்சியாக ஸ்டார்ட் ஆகுது. 2வது பாளையக்காரர்கள் புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க? விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800இல் சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக ஓகேவா கிளர்த்தெழ முடிவெடுத்தார்கள். ஓகேவா? இந்த கிளர்ச்சி 1800ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் வெடித்தது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர்ல வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமா ஸ்ப்ரெட் ஆகும். மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு இடமா ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்கள் வந்து யார் யாரை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரை தோற்கடிச்சிருவாங்க. கேரளவர்மா ஆஃப் மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கு, துண்டாஜிவாக்கு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபீட் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷர்ஸ். ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது பாளையக்காரர்கள் புரட்சியில. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கட்டபொம்மனோட பிரதரான ஊமதுரையும் சிவத்தையாவும் யார் 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 கூட போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்களும் போயிடுவாங்க. பாருங்க, எஸ்கேப்டு ஃப்ரம் த பாளையம் கோட்டை பிரசன்ட் டு தி கமுதி. பாளையங்கோட்டை பிரசன்ட் வந்து கமுதிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதெல்லாம் 2ஆம் பாளையக்கார கிளர்ச்சியின் போது நடந்த சம்பவங்கள். ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தெம் டு சிறுவாயில். சிறுவாயில்னா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பாஞ்சால் அதாவது பாஞ்சாலக்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ். ஓகேவா? அந்த இடத்துக்கு போறாங்க. அவர்களே தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து பாஞ்சாலக்குறிச்சி கோட்டைக்கு மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த சிறுவாயலுக்கு போயிடுறாங்க. யார் யாரு? மருது சகோதரர்களும், ஓகே எஸ்பெஷலி சின்ன மருதும், அப்புறம் வந்து 2 பேரும் கட்டபொம்மனுடைய பிரதர்ஸும் போயிட்டு என்ன பண்றாங்க? பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை அகைன் கட்டுறாங்க. இது தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க? காலின் மெக்கலே அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, கோட்டையை கைப்பற்றுறாரு. மருது பிரதர்ஸ் கிட்ட ஆர்டர் போடுறாரு, ஒழுங்கா 2 பேரையும் கொடுத்துரு. யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமதுரையும் சிவத்தையும் மறுபடியும் திருப்பி கொடுத்துரு. பட் என்ன பண்றாங்க? ரெஃப்யூஸ் பண்றாங்க. போராட்டத்தை மறுபடியும் வந்து வலுப்படுத்துறாங்க. ஓகேவா? எல்லாரும் எப்போ வந்து மருது சகோதரர்கள் வந்து பெரிய புரட்சியா வரும்னு பார்த்தாங்கன்னா, ஒருத்தரா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றுறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பாஞ்சாலக்குறிச்சி ஃபோர்ட்டை கட்டி பார்க்குறாங்க. மறுபடியும் அதை கைப்பற்றுறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்ன்றதை கொண்டு வருவார். சரி, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் நிறைய வாட்டி இதை கேட்டிருக்கிறாங்க. இதனை அடுத்து கர்னல் ஓகே அக்னுவும் பாருங்க, அக்னு தான் வந்து லீடரா இருப்பார். எப்போ அப்படின்னா 2ஆம் பாளையக்காரர்கள் புரட்சியின் பொழுது அக்னு தான் தலைமை தாங்குவார். பாஞ்சாலக்குறிச்சியின் புரட்சியின் போது அதாவது கட்டபொம்மனை தோற்கடிக்கும் போது யார் இருப்பா? பேனர் மேன் இருப்பார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மருது சகோதரர்கள் ஜூன் 1801ஆம் ஆண்டில் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வெளியிட்டதுன்னா மருது சகோதரர்கள். என்ன வெளியிடுறாங்க? பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய இரு இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அரை கூவலே எது? இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இப்பேரறிக்கை திருச்சியில் அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் இதான் கேட்டாங்க. ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, எங்கெல்லாம் ஒட்டினாங்க அப்படின்றத கேட்டாங்க. இது சரியா? முன் சுவரிலும், ஸ்ரீரங்கம் கோவிலிலும், ஓகேவா, சுற்றுச்சுவரிலும், ஓகேவா, என்ன பண்ணாங்க? ஸ்ரீரங்க கோயிலில் இருக்கிற வால்ஸ்ல என்ன பண்றாங்க? ஒட்டுறாங்க. சின்ன மருது கலெக்டட். இதனால என்ன நடக்குது? அவருக்கு 20,000 போர் வீரர்கள் அவருக்கு கிடைக்குது அவருக்கு. எதை எதை யாரை சேலஞ்ச் பண்ண? ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறதுக்காக எவ்வளோ 20,000 போர் வீரர்கள் வந்து மருது சகோதரர்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்போ வந்து கேரளவர்மா வெளியே போயிடுறாரு. அப்புறம் வந்து துண்டாஜிவாக்கெலாம் வெளியே போயிடுறாங்க. லெஃப்ட் ஓவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால நாயக் இன்னும் பேலன்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மருது சகோதரர்கள் பேக்கப் இருக்காங்க. பேக்கப் மீன்ஸ் அவங்க வந்து இப்போ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஊமதுரையும் சிவத்தையாவும் இருக்கிறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் இவங்க 2 பேருமே தொலை கொடுக்குறாங்க. ஓகே, ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, ஏட்டைபுரம், தஞ்சாவூர் என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் கூட இருக்கிறாங்க. அதேனால என்னது? ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய பிரித்தாளும் கொள்கை யார்? இவங்களாம் யார் பக்கம் இருக்கா? ஆங்கிலேயர்களோட இருக்கிறாங்க. பிரித்தாளும் கொள்கை விரைவில் பாளையக்கார படைகளை பிளவுபடுத்தியது. ஓகேவா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால நாயக் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க கேரளவர்மாவும் துண்டாஜிவாக்கும் டிஃபீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோபால நாயக்கு தோற்கடிக்கப்பட்டார். அவர் இறந்துருவார். அதுதான் வந்து என்ன இடம்? செகண்ட் காளையார் கோயில். இந்த காளையார் கோயிலில் தான் கோபால நாயக் இறந்துருவார். சரியா? இதான் வந்து செகண்ட் காளையார் கோயில் பேட்டில் சொல்லுவாங்க. யாருக்கு யாருக்குன்னா கோபால நாயக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த போரை தான் செகண்ட் காளையார் கோயில் பேட்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 2வது காளையார் கோயில்
போறதான் ஃபர்ஸ்ட் நடந்தது எங்க அப்போ அந்த முத்து வடுகனார் இறந்து போவார் பத்தியா வேலு நாச்சியார் ஹஸ்பண்ட், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க ஒருத்தர் அப்படிங்க. அப்ப யாரு பேலன்ஸ் இருக்கா? கோபால் நாயக் இப்ப என்ன பண்றாரு? தோத்துறாரு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஊமதுரையும் மருது சகோதரர்கள் தான். ஓகேவா? அப்ப பாருங்க திஸ் ரிபெல்லியன் ஃபெயில் அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் இன் 1801. ஓகேவா? சிவகங்கை தான் யார் லீடரா இருப்பா? மருது சகோதரர்கள் லீடரா இருப்பாங்க. அப்ப கடைசியில் அவங்களும் என்ன பண்றாங்க? வீழ்ச்சி அடைகிறாங்க. ஓகேவா? ஒருத்தரா பிடிச்சிட்டாங்களா? பாருங்க, அவர் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். யார் யாரெல்லாம்? இவங்கெல்லாம் யார்? மருது சகோதரர்கள், ஊமதுரை, ஓகேவா, கோபால நாயக், இதெல்லாம் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. சிவகங்கையும் கைப்பற்றப்படுகிறது. ஏன்னா கோர் சென்டரா இருந்தது சிவகங்கை தான். சரியா? அதையும் அவங்க கைப்பற்றுறாங்க. அப்ப லெஃப்ட் ஓவர் யாரு? மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க? திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்படுறாங்க. மருது சகோதரர்கள் வாஸ் எக்ஸிக்யூட்டட் இன் 1801. ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் என்ன பண்றாங்க? சகோதரர்கள், மருது சகோதரர் தூக்கிலிடப்படுறாங்க. ஊமுதய சிவத்தை என்ன பண்றாங்க? அவங்களோட தலையை வெட்டப்படுறாங்க பாஞ்சால குறிச்சில. கோபால நாயக் காலி, மருது சகோதரர்கள் போயிட்டாங்க. ஓகேவா? கிருஷ்ணப்ப நாயக் போயிட்டாரு. அந்த செகண்ட் ரெபல்லியன் வந்து என்ன ஆயிடுச்சு? பாளையக்காரர் புரட்சி முடிவுக்கு வந்துருச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மீத இருந்த புரட்சியாளர்களை எங்க நாடு கடத்தப்படுறாங்க? மலேசியாவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அது ரொம்ப முக்கியம். மீத இருந்தவங்க எங்க போயிட்டாங்கன்னா மலேசியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அவங்க வந்து அடிமைகளை அங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க? ஸ்லேவ்ஸா வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? அப்புறம் பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் வீரமும் தியாகமும் எதிர்கால சுதந்திரத்துக்கு அடிப்படையாக அமைந்தது. இதனால் மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் இது கருதப்பட்டது. சரியா? எல்லாத்தையும் முடிவு கொண்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு? கர்நாடிக் ட்ரீட்டி சைன் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் தான் யாருக்கும் சைன் ஆச்சு அப்படின்னா யாருக்கும்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நவாபு அசிமுத்தௌலாக்கும் சைன் ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும் தான் யார் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடன் சுமையில இருப்பாங்க கர்நாடிக் நவாபு. அதான் வருவாய் கலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு போயிடும் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு போயிடும். இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் நிர்வாகமா யாருக்கு கைக்கு போயிடும் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு போயிடும். சரியா? அப்ப என்னென்ன இது முக்கியத்துவம் என்ன? இந்த ட்ரீட்டோட முக்கியத்துவம் அப்படின்னா தமிழகத்தில் சுதேசி ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஃபுல்லா என்ன பண்றாங்க? ஆங்கிலேயர் ஆட்சி உள்ள வந்துடும். ஓகே, தமிழக பகுதியின் கடைசி முக்கிய இந்திய ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? அதிகாரத்தை இழக்கிறாங்க. நவாபும் போயிடுறாங்க. பிரிட்டிஷ் மேலாதிக்கம் நிறுவப்பட்டது. தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்கள் உச்ச அதிகார சக்தியாக மாறினர். இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் தமிழகத்தில் முழுக்க முழுக்க ஆங்கிலேயர் ஆட்சி வர ஆரம்பிக்குது. ஓகேவா? மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரு முக்கிய இடமாக இருந்தது. இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் என்ன ஆச்சு? விரிவடைந்தது. கர்நாடகா முழுமையாக பிரிட்டிஷ் பிரதேசத்துடன் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதான் முக்கியமானது. பாளையக்காரர்களின் எதிர்ப்பு பலவீனம் அடைந்தது. இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கர்நாடிக் ஆச்சு கொஞ்சமாச்சும் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் அவங்களும் ஒன்றும் இல்லாம ஆயிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிட்டாங்க. அப்ப பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு வந்தது. அப்ப பாளையர்கள் கீழே இருந்த அந்த ஆர்மிஸ், பாளையமுக்குள்ள என்னது? பாளையம் ஒரு மிலிட்ரி கேம்ப். அந்த மிலிட்ரியில இருந்தவங்க என்ன ஆவாங்க? வேலை இல்லாம போறாங்க. பாருங்க, 1799 2 போராட்டம் நடக்கும். ஓகேவா? 1802 801 2 போராட்டம் நடக்கும். அதில் நடந்த கலகம் அடக்கப்பட்டதுனால தமிழகத்தை அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களை எல்லாம் என்னது? நீர்த்து போக செய்தது. லிக்விடேஷன் ஆஃப் த ஆல் லோக்கல் சீஃபியன்ஸ். அப்ப என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வேலை இல்லாம, அதிகாரம் இல்லாம, ஓகேவா, ஒரு பவர் இல்லாம என்ன ஆகுறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன ஆகுறாங்க? வெறும் டம்மி பப்பட்டா ஆயிடுறாங்க. அப்ப கர்நாடிக் ட்ரீட்டிக்கு அப்புறம் என்ன ஆகுது? பிரிட்டிஷ் வந்து தமிழகத்தை டைரக்ட் கண்ட்ரோல் எடுக்குது. பாளையக்கார சிஸ்டம் முடிவுக்கு வந்தது. ஓகேவா? யார் யாருக்கும் சைன் ஆச்சு அப்படின்னா நவாப் ஆர்காட் நவாப்க்கும் கர்நாடிக் நவாப்க்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். அது யாருன்றது அசீமுத்தௌலா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரியா? கடைசியா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள். இவரை பத்தி கொஞ்சம் தனியா நம்ம பார்க்கணும். சரி, இவரும் வந்து ஒன் ஆஃப் த பாளையக்காரர்கள். தன்னிச்சையா செயல்பட்டு மக்களை காப்பதற்காக என்ன பண்ணார்? போராடிய ஒரு வீரர். சரியா? ஓகே. தீரன் சின்னமலை இவர் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி. பாளையங்கோட்டையில பிறக்கிறாரு. இவர் கொங்கு பகுதி பாளையங்கோட்டையில என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஓகேவா? 1756 பிறந்தார். அவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகள், மாடர்ன் வார்ஃபேர் என்ன பண்றாரு? கத்துக்கிறாரு அவர். ஓகேவா? கொங்கு ரீஜன்ல தான் இவர் இருக்கிறாரு. ஓகேவா? அந்த ரீஜன் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப், அந்த கொங்கு ரீஜன் யாரு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியுடைய திப்பு சுல்தான் கீழே இருக்கிற ஒரு முகமது அலி கீழே இருக்குது அது. ஓகேவா? அது திப்பு சுல்தான் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அவர் கீழே திவானா இருக்கிற முகமது அலி தான் கலெக்ட் பண்ற அதிகாரம் இருக்கு. இப்போ முகமது அலிக்கும்
தீர்த்தகிரி அதாவது தீரன் சின்னமலைக்கும் என்ன போர் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். தீரன் சின்னமலைன்றது எப்போ பேர் வருதுன்றது இதுக்கப்புறம் தான் வரும் பாருங்க. தீரன் சின்னமலை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திவான் யாரு முகமது அலி வந்து வரி வசூல் வச்சுட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் வருவார். அப்போ திவான் வரும்போது தீரன் சின்னமலை வந்து என்ன பண்றாரு, தீர்த்தகிரியா இருந்த ஓகேவா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமறைச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசூல் பண்ண அமௌண்ட்டை பிடுங்கிட்டு என்ன சொல்றாருன்னா ஓகேவா அந்த சென்னிமலைக்கும் ஓகே இந்த சிவமலைக்கும் இடையில் இந்த சின்னமலை இருக்கிறான் அப்படின்னு போயிட்டு யார்கிட்ட சொல்லு, திப்பு சுல்தான் கிட்ட போய் சொல்லுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில 2 கொட்டி அதாவது சின்ன பையன் மாதிரி என்ன சொல்றாரு கலாச்சிட்டு விட்டு என்ன பண்றாரு கிண்டல் பண்ணி அமுச்சு விட்டுறாரு. சரிங்களா? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலியை அமுச்சு விட்டுறாரு. ஓகேவா? அப்போ என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் இந்த டைலாக் அப்புறம் தான் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரியா இருந்தவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா தீரன் சின்னமலையா மாறிடுறாரு. சரிங்க? முகமது அலி என்ன பண்றாரு, கோவம் அடைந்ததால மறுபடியும் என்ன பண்றாரு, தீரன் சின்னமலைக்கு எதிராக போர் தொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பாயிண்ட் அதுதான் இப்போ நான் சொன்ன ஸ்டோரி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன பண்றாரு, டாக்ஸ் மணி என்ன பண்றாரு எடுத்துக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு என்ன டைலாக் சொன்ன உடனே அது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாரு முகமது அலி. அப்போ முகமது அலி என்ன பண்ணுவாரு, திவான் தான் முகமது அலி என்ன பண்றாரு, அவர் படையை எடுத்துட்டு வராரு, சின்னமலையை நோக்கி வராரு. அவர் என்ன பண்ணாங்க, நொய்யல் ஆற்றுப்படுக்கையில யார் வின் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை வின் பண்றாரு. ஓகேவா? ஓடாநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதாவது திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் ஓகேவா தீரன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் ஓடாநிலை என்று அழைக்கப்பட்டிருது. ஓகேவா? சாரி இந்த பாயிண்ட் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். அவமதிக்குள்ளான சாரிப்பா இதுதான் செகண்ட் பாயிண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவமதிக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார். ஓகேவா? இரு படைகளுக்கும் நொய்யல் ஆற்றுப்படுக்கையில் மோதிக்கொண்டன. அதில் சின்னமலையை வெற்றி பெற்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுதான் செகண்ட் பாயிண்ட். இது மாத்திட்டேன். சரியா? ஞாபகம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய போருடைய யுக்திகளை ஓகேவா இவருடைய வீரத்தை வந்து வியக்கிற திப்பு சுல்தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய படையில இவர் என்ன பண்றாரு, தீரன் சின்னமலை இணைச்சிக்கிறாரு. அவர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. ஆங்கிலேயரை தடுப்பதற்காக ஒரு ஃபோர்ட்டே கட்டுறாரு. அந்த ஃபோர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடாநிலை ஃபோர்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஆஃப்டர் த திப்பு டெத் தீரன் சின்னமலை பில்ட் ஏ ஃபோர்ட் அண்ட் ஃபார் த பிரிட்டிஷ் வித்தவுட் லிவிங் த ஃபேஸ். ஃபர்ஸ்ட் திப்புவும் தீரன் சின்னமலை தான் போராடுறாங்க. திப்பு இறந்ததுக்கு அப்புறம் அவர் கைவிடலை. அதே இடத்துல என்ன பண்ற ஒரு கோட்டையை கட்டி ஓடாநிலை கோட்டைன்னு பேரை வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் தீரன் சின்னமலைக்கு பிரெஞ்சுலாம் உதவி இருப்பாங்க. பிரெஞ்சு கைவிட்டுருவாங்க. திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் கைவிட்டு போயிடுவாங்க. கடைசியாக தீரன் சின்னமலை மட்டும் போராடிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு பேர் தான் ஓடாநிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நொய்யல் ஆற்றுப்படுகைனா திவான் அதாவது திப்புவோட திவானான முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் நடந்த போட்டியில வெற்றி பெறாரு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றுப்படுகை. சரியா? ஃபைனல் என்ன பண்றாங்க, ஃபைனலி இங்கிலீஷ் கேப்சூர்ட் ஹிம் அண்ட் இஸ் பிரதர் கெப்ட் ஹிம் இன் தி சங்ககிரி. ஒரு ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க, அவரை தூக்கி சிறை வச்சிடுறாங்க. சிறை வச்சதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு அடிப்படையா அப்படின்னு கேட்பாங்க. ஆங்கிலேயர் ஆட்சியை ஏற்க வற்புறுத்துவாங்க. யாரை, தீர்த்தகிரியான தீரன் சின்னமலையை வற்புறுத்துவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவருன்னா அடிப்பணிய மாட்டார். அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஓகே சங்ககிரி கோட்டையில் உச்சியில் அவர் தூக்கிலிடப்படுவார். அவரை தூக்கில இடுறதுக்கு முன்னாடி அவர் புரிஞ்ச முக்கிய போர்களை நம்ம பார்த்துடலாம். சரியா? அதாவது திவான் முகமது அலி அதாவது திப்புவோட திவானான முகமது அலியை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அதாவது நொய்யல் ஆற்றுப்படையில் தோற்கடிப்பது இல்லையா, அதுக்கப்புறமா பிரெஞ்சோட உதவியோட பிரிட்டிஷை எதிர்ப்பார். அதை நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரெஞ்சு உதவி இருக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திப்பு இறந்ததுக்கு அப்புறம் அவர் தனிச்சையாக போரிடுவார். அதில் முக்கியமான போர்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுப்படுகையில் நடந்த போர். அதுக்கப்புறமா என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடாநிலை போர், அரச்சலூர் போர். இந்த 3 போர் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கேட்டாங்க ஸ்கூல் புக்கில் இருக்குது. டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாங்க இது. சரியா? ஸோ கடைசியாக 1805 போரிடுவார். அப்போரின் பொழுது தான் அதாவது அந்த குக்கு நல்லப்பன் என்றவனால காட்டி கொடுக்கப்படுறாரு. யார் அப்படின்னா நல்லப்பன்ற பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? தீரன் சின்னமலை நல்லப்பன் என்ற குக்குனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா காட்டி கொடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கேட்பாங்க, எங்களை அடி பண்ணிறியா, எங்களுக்கு அடிமையா நீ வேலை செய்யறியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ண தீரன் சின்னமலை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுறாருங்க. சரியா? தீரன் சின்னமலையோட வீர மரணமும் என்னாச்சு, பாளையக்கால கிளர்ச்சி கொங்கு பகுதியில் என்னது முடிவுக்கு வருது. கர்நாடிக் டீட்டெயில் ஆல்ரெடி முடிவுக்கு வந்துடும். ஓகேவா? 1801 முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தீரன் சின்னமலையுடைய போராட்டமும் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. சரியா? ஸோ பாளையக்காரர்கள் எல்லாரையும் பார்த்துட்டோங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நூக்கன் கார்னர் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எதுவுமே நீங்கள் வெளியே போய் வந்து ஐயோ நான் வந்து நிறைய இருக்குது இதில், அதில் ஸ்கூல் புக்கில் கம்மியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல் புக்கை கிறிஸ்பாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக பாயிண்ட் வைஸாக படித்தா நல்லா இருக்குமோன்னு போட்டு கொடுத்துருக்கேன். சரியா, ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சியை பற்றி வரும். இது கண்டினியூவாக இதை பார்த்துருங்க அதையும். சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணு பார்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் 1 பாளையக்காரர் ரிவோல்ட்டு, பார்ட் 2 பாளையக்காரர் ரிவோல்ட்டு, அப்போ வேலூர் முட்டினி. அது 3 வீடியோ வரும். ஸோ அது 3 வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க வரலாறுல. சரியா, போக போக அப்படியே ஹிஸ்ட்ரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, உங்கள் மேலே நீங்கள் என் மேலே ட்ரஸ்ட்டு ஒன்று வைக்கணும். புரியுதா சார்? ஓகே, இந்த நோட்ஸ் ஓகே எனக்கு புரியுது சாரை நம்ம ஃபாலோ பண்ணோம், ஒன்று ட்ரஸ்ட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஃபியூயல். சரியா, ஸோ பார்ப்போங்க. பாய், டேக் கேர்.